சகரியா 9ஆம் அதிகாரம். சகரியா 9ஆம் அதிகாரம். இந்த லைட் வேணாம். சகரியா 9:12 வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். நீங்க அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், நான் இன்னைக்கே தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதை என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆராதனை வேளையில நான் சொன்னேன், சந்தோஷமாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஒரு உலக தகப்பனை தன்னுடைய பிள்ளை சந்தோஷப்படுத்தி தன்னுடைய காரியங்களை கேட்கும் பொழுது எப்படி அவன் அந்த பிள்ளைகளுக்கு அவள் கேட்கிறத அவங்க கேட்கிறத வாங்கி கொடுக்குறானோ, அதே போல நம்முடைய தகப்பன் அதை விட மேலானவர். மீனை கேட்டா பாம்பை தருகிற தேவன் அல்ல. தாய் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரிடத்துல நம்ம உண்மையா தேவனை ஆராதிக்கும் பொழுது பிரியமானது, நான் சொன்னேன் பிரியமானது தேவனை ஆராதிப்பது. தேவனை நம்ம கொஞ்சி ஆராதிக்கும் பொழுது, சந்தோஷமாய் ஆராதிக்கும் பொழுது, உற்சாகமாய் ஆராதிக்கும் பொழுது, சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவனை நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தருகிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தீவிரமாய் காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் மேலே நம்பிக்கை வைத்து தேவனிடத்திலே நம் திரும்பும் பொழுது தேவன் இந்த காரியத்தை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, போர் வீரர்கள் போருக்கு போவாங்க. ஆமென். உங்களுக்கு எல்லாம் தெரியும், போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க? போருக்கு போவாங்க. போயிட்டு அவங்க வெற்றி பெற்று அந்த போர்ல அவங்க ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வெற்றி பெற்று திரும்பி வரும் பொழுது நீங்க அந்த அந்த போர் படைகள்லாம் திரும்பி வரும் பொழுது அவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊருக்கு அந்த நாடு முழுவதும் சேர்ந்து அவர்களை என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமாய் வரவேற்பாங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். நேரடியாக பார்க்காட்டினாலும் திரைப்படங்களிலேயும் டிவிகளிலும் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அவங்க திரும்பி வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமாக அவங்களை வரவேற்பாங்க, அவர்கள் வெகுமதிகளை கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? பதவி உயர்வுகள் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? போறாங்க, வெற்றி பெறாங்க, திரும்பி வராங்க. அவங்களோட வேலையை அவங்க சரியா செஞ்சுட்டு முடிச்சுட்டு வர்றதுனால சரியான ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது. அதே போல ஆண்டவரிடத்திலே நம்ம திரும்பும் பொழுது, அல்லேலூயா, நம்ம போய் வெற்றி பெற்று திரும்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? இரட்டிப்பான நன்மை. கையை உயர்த்தி ஆமென். இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் தருவேன்னு சொன்னார கண்டிப்பா தருவார். யோபுடைய சிறையிருப்பை திருப்பின தேவன் இரட்டிப்பான நன்மை அவனுக்கு கொடுத்தாரு. அவன் நீதிமான் தான், அவன் பாவம் ஒன்று செய்யவில்லை. ஆனாலும் சூழ்நிலைகளை ஆண்டவர் அவனுக்கு அனுமதித்து சில காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனுக்கு தெரியப்படுத்தி, அதை பற்றி பேசணும்னா அது ஒரு பெரிய டாபிக் போயிட்டே இருக்கும். அதனால அதை பற்றி நான் உங்களுக்கு சுருக்கமாக இப்போ சொல்லிட்டு போகிறேன். அவனுக்கு தெரியப்படுத்தி அவன் காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை என்ன பண்றாரு? இரட்டிப்பான நன்மையினால நிரப்புறாரு. நமக்கும் அதே போல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவரிடத்துல திரும்பும் பொழுது, அவருடைய அரணுக்குள்ளாக வரும் பொழுது, அவருடைய அடைப்புக்குள்ளாக, அவருடைய கைக்குள்ளாக, அவருடைய சிறகுகளுக்குள்ளாக நம்ம வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு? இரட்டிப்பான நன்மையை உடனடியாக தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு கதை ஒன்று இருக்கிறது பைபிள்ல. லூக்கா 15ஆம் அதிகாரம். இதற்கு பேர் கெட்ட குமாரன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 24 வரை நான் வாசிக்கிறேன், நீங்க சரியா கவனிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான்.
அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கனாய் அப்படின்னு சொன்னா தேவையில்லாத வழிகளிலே, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே, மனிதர்களுக்கு பிரியமில்லாத வழிகளிலே தேவையில்லாத காரியங்கள்லாம் செஞ்சு என்ன பண்ணான்? எல்லாம் காலி, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்தில் குடிகளிலே ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். இப்ப எல்லாம் காசெல்லாம் காலி. நண்பர்கள் கூட இருந்தவங்களாம் என்ன ஆயிட்டாங்க? எல்லாம் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அதுவரையும் எப்படி இருந்தாங்க? எல்லாரும் நண்பர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா என்னாச்சு? இப்ப ஒருத்தர் இல்லை, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன வேண்டாம், என்ன பண்ண செலவு பண்றதுக்கு காசு இல்லை, எல்லாம் காலி. உலகம் இப்படிதான் நடக்கும். அது சரி. அந்த தேசத்துல குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேற்கும்படிக்கு அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, பாருங்க, பன்றி சாப்பிடுகிற அந்த தவிட்டை சாப்பிடுவதற்கு கூட அவனுக்கு என்ன இல்லை? வழி இல்லை. பன்னிக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. இவன் ஆனா பெரிய பணக்கார சொத்தெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். ஆனா என்ன ஆச்சு? இன்னைக்கு சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமா இல்லை. இவன் என்ன பண்றான்? அதை சாப்பிட நினைக்கிறான், ஆனா அதை கூட கொடுக்க மாட்டாங்க, தட்டி விட்டுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வேலை அப்படிதான் நடக்குது. சரி. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும் முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி. அல்லேலூயா. கவனிங்க. இப்ப என்ன சொல்றான்? போய் மனசுக்குள்ளே அவன் நினைச்சுக்கிறான், நான் என் தகப்படத்துல போறேன், அங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு இருக்குது, வேலைக்காரங்க நல்லா சாப்பிட்றாங்க, என்னை கொண்டு ஒரு வேலைக்காரனா வச்சுங்க, உங்க பிள்ளையா நான் அங்கே இல்லை, ஏன்னா சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன், எல்லாத்தையும் அழிச்சு போட்டேன், நான் உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கேன், எனக்கு கூலி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி போய் கேட்போம். அப்படி எழுந்து புறப்படுகிறான். பாருங்க, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, எங்க வந்துகிட்டு இருக்கான்? தூரத்துல வரான். எப்படி இருந்திருப்பான்? ஆளு பன்றி மேய்ச்சவன் எப்படி இருந்திருப்பான்? நல்லா டிப்டாப்பா கோட் ஷூட்லாம் போட்டு வந்திருப்பானா? போகும்போது கோட் ஷூட்லாம் போட்டு போயிருந்திருப்பான். நல்ல ஷூ, நல்ல மோதிரங்கள், செயின் எல்லாம் போட்டு போயிருப்பார் போகும்போது. ஆனா வரும்போது எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லையா? பன்றியில மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. பன்றி மேய்ட்டுக்கு எப்படி இருந்திருப்பான்? அழுக்கா இருந்திருப்பான், ஷேவ் பண்ணாம இருந்திருப்பான், முடி வெட்டாம இருந்திருப்பான், கசங்கி ட்ரெஸ், ஆளே அடையாளம் தெரியாம இருந்திருப்பான். ஆனா பாருங்க, தன் தகப்பன் அவன் தூரத்தில் வரும்போதே, அவன் எங்கேயோ வந்துகிட்டு இருக்கான். அப்ப இந்த தகப்பன் என்ன பண்றான்? ஒவ்வொரு நாளும் அவன் வருவானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. நம்மளுடைய பரம தகப்பன் அப்படிதான். அநேகர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொன்னதுதான், போறவதை சொன்ன மாதிரி தான், தங்களுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டிருந்தவங்களாம் என்ன பண்றாங்க? அப்படியே பின்மாற்றம் அடைந்து போயிடுறாங்க. முதலாவது காரியம், இந்த சுய இச்சையினால் இழுக்கப்படுறாங்க. ரெண்டாவது, தேவனிடத்துல வந்து எதையும் கேட்டு நடக்கல, தேவனை உண்மையா ஆராதனை செய்யல, தேவனை உண்மையா நம்பாததுனால சில வேளைகளில் அவருடைய காரியங்கள் நடைபெறாம இருக்கலாம். இல்லைன்னா நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம், அதை அவங்க நம்பாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி காரியத்தினால என்ன பண்றாங்க? சபைக்கு வந்தவர்கள், இந்த சபைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல வந்து திரும்பி போயிருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அவங்களோட சூழ்நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது பன்றியை மேற்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு முன்னாடி இருந்த நிலைமையை விட இன்னைக்கு இன்னும் தாழ்மா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு என்ன இல்லை? மனதில்லை, திரும்பி வருவதற்கு மனதில்லை. இவன் ஆனா என்ன பண்றான்? திரும்பி வந்துட்டான். ஆனா வரும்பொழுது என்ன பண்றாரு? தூரத்துல வரும்பொழுது, பன்றி மேய்த்தவன் தூரத்துல இருந்து வரும்பொழுது நம்மளால அடையாளமே பார்க்க முடியாதுனாலும் அந்த தகப்பன் என்ன பண்றான்? பார்த்து கவனிக்கு பாருங்க. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, எப்படி ஓடி போறான். அவன் வரட்டுப்பா, பக்கத்துல வரட்டு, பார்த்துக்கலாம், வந்த பிறகு பக்கத்துல வந்த பிறகு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கல. ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
அவனே ஒரு அழுக்கு பிடிச்சவனா இருந்திருப்பான். எத்தனை நாள் குளிக்கலையோ என்ன தெரியலையோ. இவன் எப்படி ஆளு. இவர் நல்ல பணக்காரரு, இவர் நல்ல மோதிரங்க இதெல்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ்ல நல்லா பண்ணி நல்லா நீட்டா இருக்கிறாரு. இவர் வசதியானதான் இருக்கிறாரு அவங்க அப்பா. ஆனா தன் தகப்பன் வந்த உடனே தன் பிள்ளை வந்த உடனே இந்த தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு என்ன பண்றான்? முத்தம் கொடுக்குறான். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறான். அநேக வேளையில நம்ம என்ன பண்றோம்? ஒரு பின்மாற்றம் அடைந்து போகும் பொழுது என்ன பண்ணணும்? தேவனிடத்துல திரும்புகிறவனாய் காணப்பட வேண்டும். தேவன் நம்முடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வசனத்தை முதலாவது வாசிச்சிருவோம். அதே 15 லூக்கா 15:10 வாசிக்கிறேன், கவனிங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பாவி மனம் திரும்புறான் அப்படின்னு சொன்னா என்ன உண்டாயிருக்குன்னா மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாயிருக்கிறது. ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. எப்படி இந்த உலக தகப்பன் தன்னுடைய மகனை தூரத்தில் பார்த்த உடனே ஓடி போய் அவன் வருகைக்காக காத்திருந்து ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அவனை தன்னுடைய இடத்திற்கு அழைத்து வருகிறானோ, அதே போல நம்முடைய தகப்பன் என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தவறு செய்கிறோம், அநேக வழியில தவறு செய்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, சபைக்கு சில நேரத்தில் சரியா வருவதில்லை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம், ஆராதனை செய்வதில்லை, ஜெபத்திற்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறோம், சரியா ஆராதிப்பதில்லை, வசனத்தை கவனிப்பதில்லை, வசனத்தை வாசிப்பதில்லை. இந்த மாதிரி அநேக காரியங்கள் நமக்குள்ள இருக்குது. ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு? கிருபையாய் நம்மளை மன்னிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த தகப்பன் எப்படி ஓடி வந்தாரோ அதே போலதான் தேவன் அவள் நம்ம பார்த்து ஓடி வருகிறவராய் இருக்கிறார். நம்ம உதவி ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. ஏன் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி கூப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது ஆண்டவர் நம்மள? அதுக்கு முன்னாடி எப்பா நீ எப்பயும் என்னதான் நீ கூப்பிட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா ஆபத்து காலத்தில் கூப்பிட்டே நான் வரமாட்டேன் அப்படின்னு தேவன் சொல்றது இல்லை. சொல்றது இல்லை. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு, நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. அதே போல இந்த தகப்பன் பண்றாரு. ஓடி போய் என்ன பண்ண? கட்டி பிடிச்சு மோரத்தை போடுங்க, செருப்பை போடுங்க, நீ என்னோட பிள்ளைப்பா, நீ என்னோட சுதந்திரவாளி. ஆண்டவர் நமக்கு அதை தான் சொல்றாரு. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? மன்னிச்சு ஏற்றுக்கொள்வேன். நீ திரும்பி வந்துட்ட, இனிமேல் நீ இந்த தவறுக்கு செய்ய மாட்ட, நான் உன்னை என்ன பண்றேன்? மன்னிச்சிட்டேன், நீ திரும்ப என்னோட பிள்ளை தான்ப்பா. மிகுந்த சந்தோஷம். அடுத்து வந்த பாருங்க 23 பாசம் அப்படின்னு சொன்னா, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புதுசு என்ன பண்ணுவான்? சந்தோஷமா இருப்போம். நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? இது வரைக்கும் நல்லா தான் சாப்பிட்டோம், என் பிள்ளை வர சாப்பிடணும், நல்லா கொளுத்த கன்று அடிங்க, சந்தோஷமா எல்லாரும் சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. பரலோகத்துல எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷம். நம்ம மனம் திரும்பும் பொழுது எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரும் சந்தோஷப்படுறாரு, நம்மளையும் என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுத்துவார். இவனை போல இவன் என்ன நினைச்சிட்டு வந்தான்? வேலைக்காரனுக்காக தான் வரான், நான் வேலைக்காரனா இருக்கிறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி தான் வரான். ஆனாலும் என்ன பண்ணாரு ஆண்டவர்? அந்த தகப்பன் என்ன பண்ணாரு? பிள்ளையாவே வச்சுக்கிட்டாரு. நீ என் பிள்ளைப்பா, நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படி. அதே போலதான் நம்முடைய ஆண்டவர். நம்ம பாவங்கள் செய்திருந்தாலும் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவன் நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, லூக்கா 15 8 9 10 வாசிக்கிறேன், கவனிங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின் தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் அல்லவா என்பாள். பாருங்க, எத்தனை வெள்ளிக்காசு இருக்கு? 10 இருக்கு, 1 தான் காணோம். என்ன செஞ்சிருக்கணும்? 10 இருக்கு, 1 போச்சு, பரவாயில்ல, போயிட்டு விட்டுருவான். யாரா அப்படி விடுவோமா? ஆமா, திரும்ப திரும்ப தேடுவான். தேவன் அப்படிதான் நம்மளை தேடுகிறவராக இருக்கிறார். நம்ம தேவனை விட்டு விலகி போனால், இன்னைக்கு உங்களுக்கு இந்த மெசேஜ் தேவைப்படாம இருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இந்த மெசேஜ் என்ன பண்ணலாம்? தேவைப்படாம இருக்கலாம். ஒரு நாள் நினைத்து பாருங்கள், என்னைக்கா ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனையால மனம் மாறி பின்மாற்றம் அடைந்து சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லாத போல நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு தேவையா இருக்கும். அதனால மனதில் வைத்துக் கொள்ளுங்க.
தேவன் உங்கள் வருகைக்காக மேலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பார்த்து கொண்டே இருக்கிறார், எப்ப வருவீங்க அப்படின்னு. தேவன் மாத்திரம் சந்தோஷப்பட மாட்டாரு, நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. அல்லேலூயா. ஏனால் நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டீர்கள். 99 ஆடை விட்டுட்டு போய் ஒரு ஆடை தேடி போன தேவன் அவர். 99 ஆடு இருக்கு, போச்சு, அது ஒன்னா போனா போயிட்டு போகுது. அந்த ஒண்ணு நமக்கு முக்கியம். நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்க தான் நான் வந்தேன் அப்படின்னாரு ஆண்டவர். இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த பொழுது நீதிமான்களை பார்க்க வரலப்பா, நானு பாவிகளை ரட்சிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆமென். அதனால நம்ம யாரும் கெட்டு போவது சித்தம் அல்ல. எப்படி இந்த தகப்பன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்ப என் மகன் திரும்பி வருவான். தூரத்துல வரும்போதே ஓடுறான், அங்கேருந்து பன்றி மேய்த்து நல்ல ஒரு அழுக்கா ஒரு வஸ்திரத்தோடு அசிங்கமான மனிதனா வந்து கொண்டு இருக்கிறார் பார்த்து அந்த உலக தகப்பன் நல்லா லக்ஸுரியஸா வாழ்கிற, நல்ல ஒரு சந்தோஷமாய் மகிமையாய் வாழ்கிற ஒரு தகப்பன் ஓடி போய் அவன் என்ன பண்றான், நீ ஏன்டா இப்படி பண்ண அப்படின்லாம் அவன் சத்தம்லாம் போடல, போய் கட்டி பிடிச்சிட்டான். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். நம்ம தவறு செய்து மனம் திரும்பும் பொழுது என்ன பண்ணுவார் ஆண்டவர், நம்ம பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். தேவனும் சந்தோஷப்படுறாரு, பரலோகம் சந்தோஷப்படுது. எப்படி இந்த வெள்ளிக்காசு ஒண்ணு கிடைச்ச உடனே இந்த அம்மா எல்லாத்தையும் கூப்பிடுது, வாங்க 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 வாங்க, ஒண்ணு காணா போச்சு, இந்த கிடைச்சிருச்சு, இந்த இருக்கு ஒரு வெள்ளிக்காசு, இந்த காணா போச்சு, இந்த கிடைச்சிருச்சு. ஆண்டவர் நம்மையும் அப்படிதான் தூக்கி வைத்து எல்லாருக்கும் முன்பாக, இந்தோ காணாமல் போனான், இன்று கண்டுபிடித்தேன், இவன் ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கான், மனம் திரும்பி இருக்கிறான், நான் இவனை என்ன பண்ணுவேன், ஆற்றி தேற்றுவேன். லூக்கா 15:7 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்காது. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. மனம் திரும்ப அவசியம் இல்லை 99 பேரு, ஒரு பாவி. பரலோகத்துல பயங்கர சந்தோஷம். கோடான கோடி தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள், சந்தோஷப்படுவார்கள். இங்க எங்க தேவனுக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும், பரலோகத்துக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும், நமக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம், தேவனிடத்துல திரும்பிட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால குற்றங்கள் குறைகள் பாவங்கள் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு என்ன பண்ணோம், அதை விட்டுவிட தீர்மானித்து தேவனிடத்துல திரும்பணும். அப்படியே அதுலயே உழன்று 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 நான் பாவம் செஞ்சுட்டேன், சரி இனிமேல தேவனிடத்துல, பிசாசு அப்படிதான் சொல்லுவான், நீ பாவம் செஞ்சுட்ட, தேவன் இனிமேல் உன்னை மன்னிக்க மாட்டாரு, நீ இனிமேல் இப்படியே தான் போகணும். நீனு அநேக வாலிபர்களுக்கெல்லாம் சொல்றேன், அல்லேலூயா, பாவம் செஞ்சாச்சு, இனிமேல் போக முடியாது, நெவர். தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற, பார்த்துக்கிட்டே இருப்பாரு, எப்ப என் மகன் என் திரும்புவான், எப்ப என் மகள் எனக்கு திரும்புவாங்க, நான் சந்தோஷப்படணும், பரலோகம் சந்தோஷப்படணும், அவனையும் நான் சந்தோஷப்படுத்தணும். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால நம்ம மனம் திரும்பும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ள உண்டாகும். தேவனிடத்துல திரும்பும் பொழுது இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதனால மனம் திரும்பி ஏதாவது பாவத்தின் நிமித்தம் சூழ்நிலை நிமித்தம் தேவனை விட்டு விலகி போனோம் அப்படின்னு சொன்னா, திரும்பமா மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு வரும் பொழுது தேவன் ஓடி வந்து நம்மை கட்டி அணைத்து தன்னோடு கூட சேர்த்து கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதனால சூழ்நிலைகள் ஏதாவது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்மறையாய் நடந்தால் தேவனிடத்தில் மறுபடியும் திரும்புங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே எழுந்து